இப்போ வந்து சமந்தாவோட டேட்டில் ஏதோ சிக்கல், கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் அவர் தீர்மானிக்கிறத விட அவங்க குடும்பம் தான் தீர்மானிக்கிறாங்க. விலை வந்து தமிழ்நாடு 100 கோடி ரூபா அப்படின்றதும் கேரளா 15 கோடி ரூபா, 115 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டாரு. அவருடைய படம் துருவ நட்சத்திரம் கௌதம் மேனன் இயக்கத்தில் அவர் நடித்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வணக்கம். வணக்கம். தீபாவளி வர்றதுக்கு முந்தைய 4 படங்களையும் பார்த்தாச்சு. என்னன்னா, நம்ம பத்திரிகையாளர்களே ஒரு குரூப் வந்து பைசனை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க, இன்னொரு குரூப்பு டூடுன்றாங்க. என்னங்க நிஜ நிலவரம் என்ன? அதாவது பத்திரிகையாளர்கள் பேசுகிறதுல உங்களுக்கே தெரியும், எல்லாம் சில முன்முடிவுகள் எல்லாம் கலந்தது தான் பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. பொதுவான செய்தி திரையரங்குகளில் நேற்று முழுக்க நான் நிறைய திரையரங்குகளில் பேசுனதில் என்னென்னா, பைசன் படம் வந்து முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக போகுது, 2ஆம் பாதி நல்லா இருக்குது அப்படிங்கிறது பொதுவான திரையரங்கு. அதே மாதிரி அதுக்கு நேர்மாறாக டியூடு படம் வந்து முதல் பாதி நல்லா இருக்குது, ஜாலியாக கலகலன்னு இருந்துச்சு, 2ஆம் பாதி சரியில்லை. அதுவும் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது, ரொம்ப அதை ரொம்ப மோசமாக திட்டக்கூட வார்த்தை. இன்றைய சின்னஞ்சிறுசுகளுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்றாங்களே. அதுதான், அது வந்து சின்னஞ்சிறு நான் பேசுனதில் நீங்கள் வியந்து போவீங்க, சின்ன பசங்க தான் சொன்னதே. இவ்வளோ தப்பாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னதே ஒரு 20+ தான். 2-3 பசங்ககிட்ட பேசணும் நான், படம் பார்த்தவங்ககிட்டயே. அவங்க சொன்னதே இப்போ அதான், இப்போ நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து பூமர் அங்கிள் அப்படின்றாங்க, அந்த இதெல்லாம் வரும்னா. ஆனால் அந்த பசங்களே சொன்னாங்க, தப்பாக இருக்குது அங்கிள், அது இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த சின்ன பசங்க சொல்கிற இதாக தான் இருந்துச்சு. ஆனால் நேற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வசூலில் முதலிடத்தில் இருக்கிறது டியூட் தான். சுமார் 8 கோடி 8-20 வரைக்கும் தமிழ்நாடு திரையரங்க வசூல் கிராஸ் மொத்தமாக பண்ணியிருக்கு. பைசன் அதில் அப்படியே பாதி 3.25 4 கோடி ரூபா தான் பண்ணியிருக்கு அப்படின்றது இது நேற்றைய நிலவரம். ஆனால் படமாக இந்த படம் முதல் பாதி மெதுவாக இருக்குது, 2ஆம் பாதி நல்லா இருக்குது. அது முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்குது, 2ஆம் பாதி நல்லா இல்லை. இதுதான் பொதுவான ரிப்போர்ட்டு. இது வந்து தீபாவளி செவ்வாய்க்கு அப்புறம் மாறலாம், அதாவது வசூல் நிலவரம் மாறலாம். இது அப்படியே தலைகீழாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குது. அது இப்போ 2-3 நாளில் தெரியும், போக தெரியும். கடந்த எபிசோடில் வந்து ஜனநாயகன் சேல்ஸு பற்றி பேசியிருந்தோம். அந்த படத்தை வந்து லலித்தே ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு சொன்னீங்க. ராகுல் வந்து பெண் வாங்கிட்டார்ன்ற மாதிரி பேசினோம். ஆனால் இப்போ வந்து புதுசாக வரக்கூடிய செய்திகள் வந்து ராகுல் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன உண்மையான நிலவரம் என்ன? அதான், ராகுல் வாங்கிட்டாருன்றது மட்டும் இல்லை, அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ராகுல் வந்து தமிழ்நாடு அண்டு கேரளா 2 மாநிலத்தோட ரைட்ஸும் அவர் வாங்கிட்டாரு அப்படின்றதும், விலை வந்து தமிழ்நாடு 100 கோடி ரூபா அப்படின்றதும், கேரளா 15 கோடி ரூபா, 115 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டாரு, 50 கோடி ரூபா முன்பணம் கொடுத்துட்டாரு, இப்படிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. கூடவே இன்னொரு செய்தி அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அடுத்து அஜித் படமும் அவர் தயாரிக்கிறாரு, அதாவது விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, அஜித் படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்ற செய்தி வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ இதில் வந்து எனக்கு பெரிய ஒரு வியப்பாக இருந்து அது குறித்து விசாரித்து பார்த்தா, இது வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறத நோக்கம் என்ன? அதான், அது வந்து அதில் பல விஷயங்கள் இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இதில் ஒரு இடத்துல வந்து இந்த விஷயத்தில் விஜயனுடைய நேரடி உதவியாளர் இருக்கார்ல ஜெகதீஷ், அவருடைய பேர் அடிபடுது. அவர் தான் வந்து ராகுலை வச்சு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா நம்ம போன முறையே பேசினோம், லலித்துக்கும் ஜெகதீஷுக்குமான ஒரு முரண்பாடு இருக்கிறதுனால இது நடக்குமா இல்லையான்றது தெரியலன்னு. இப்போ வந்து ஜெகதீஷ் வந்து இப்போ லலித்திட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரே ராகுலை முன்னால் நிறுத்தி இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு ஒரு இடத்துல பேச்சு வந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியும் அதனுடைய லாப நட்ட கணக்கு வந்து வெளியில் போகாது. ஜெகதீஷோ ராகுலோ இருந்தாங்கன்னா வெளியில் போகாது. இதில் இன்னொரு விஷயம் நடந்துருச்சு, ராகுல்னாவே ரெட் ஜெயண்ட் தான் அவருக்கு தேட்டர் போடும் அப்படின்றது இல்லையா. இப்போ அதுலேயும் ஒரு இது நடந்திருக்கு, ராகுலுக்கும் ரெட் ஜெயண்ட்டுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியான உறவு இல்லையா.
அதனால் இப்போ ரெட் ஜெயண்ட்டிட்ட மொத்தமாக ரெட் ஜெயண்ட்டிட்ட போகாது அப்படின்ற ஒரு உறுதி வந்த பிறகு சரி ராகுல் பேரை வச்சு ஜெகதீஷ் நேரடியாக பண்ண முடியாது, ராகுல் பேரை வச்சுட்டு ஜெகதீஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதை விசாரித்தப்போ கிடைச்ச தகவல். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெங்களூரில் உள்ள நண்பர்கள் மூலம் அந்த நிறுவனத்தில் விசாரித்தா என்னங்க சொல்கிறீங்க, இது வரைக்கும் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகல, தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி இது வரைக்கும் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகல, அது இப்போதைக்கு பண்ணுறதாகவும் இல்லை, தீபாவளிலாம் முடியட்டும், இந்த சில கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு இது ஜனவரி தானே ரிலீஸு பண்ணிக்கலாம், நவம்பர் டிசம்பரில் பண்ணிக்கலான்ற இடத்துல தான் இருக்கிறாங்க, இது வரைக்கும் எந்த அக்ரிமெண்ட்டும் நாங்கள் சைன் பண்ணலை அப்படின்றது அந்த பெங்களூர் தகவலாக இருக்குது. அப்போ அது ரெண்டும், அதாவது இந்த ஒருவேளை நம்ம வந்து விசாரிக்கிற இடங்கள் அலுவலகத்தில் பணியாற்ற அந்த மாதிரி இடத்துல விசாரிப்போம், ஒருவேளை அந்த நிறுவன முதலாளிகளோட பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ராகுலோ ஜெகதீஷோ போய் அவங்களோட பேசியிருக்காங்க, அவங்க ஒரு பெயரளவுக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்கன்னா கூட இன்னும் எழுத்தாவோ அக்ரிமெண்ட்டாவோ அது ஆகலை. ஆனால் தான் அது அஃபிஷியல், அது வரைக்கும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். இப்போ பேசுகிறது நிறைய பேர் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம்ல, எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்ட்டு. இப்போ இதில் இவங்க 2 விஷயத்தை நிறுவுறதுக்காக இந்த செய்தி பரப்பப்பட்டிருக்குன்றத நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழ்நாடு 100 கோடி அப்படின்றது ஒன்று செய்தி சொல்லணும். இந்த செய்தி இப்போ இல்லை, கடந்த ஏப்ரல்லையே ராகுல் இந்த படத்தை வாங்கிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ வந்து அதனுடைய விலை 90 கோடின்னு அவங்களே தான் சொன்னாங்க. இப்போ வந்து அதுவே 100 கோடி ஆயிடுச்சு. அப்போ 100 கோடிக்கு இந்த படம் விற்றுருக்கு தமிழ்நாடு. அதாவது விஜய் வந்து கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அவர் ஒன்றும் பலவீனமாயிட்டார் இல்லை அதில் பலவீனமாயிட்டாரு. இது வந்து அந்த படத்தையும் பாதிக்கும், வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்கன்ற ஒரு செய்தி பரவுது இல்லையா, அந்த செய்தியை வந்து கில் பண்ணிட்டு அது இல்லை விஜய் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்னு காட்டுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, ராகுல் அப்படின்றது இப்போ ஜெகதீஷ் அதை செஞ்சுருந்தாருன்னா லலித் மாதிரியான அவருக்கு வேண்டாதவர்கள் உள்ள வர்றதை தடுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். இது எல்லாமே வந்து செவி வழி செய்தி தான், இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. அதே மாதிரி இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகலைன்றது அதிகாரப்பூர்வமானது தான். ஏன்னா அந்த நிறுவனத்தில் பணியாற்ற முக்கியமான இவர்கள் சொன்ன தகவல் தான் இது. இன்னும் ஒப்பந்தமாக கையெழுத்தாகலை, அவங்க பேசியிருக்காங்களான்னு தெரியாதுன்றது. அதுதான் கெட்டிக்காரகம் பொழுது 8 நாள்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இது என்னன்றது இன்னொரு 8 நாளுக்குள்ளே 8 நாள் 10 நாளில் தெரிஞ்சிடும். அதெல்லாம் காற்றுல கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. ஆமாம், ரஜினியோட அடுத்த படம்ன்றது எப்போயுமே ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான். இப்போ பாருங்கள், பழையபடி லோகேஷ் கனகராஜே இயக்குறாருனாங்க, நெல்சன் பேர் அடிபடிச்சு, கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் அவர் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு இப்படி ஒரு வரிசையாக ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் திடீர்னு உள்ளே வந்து அருணாச்சலம் சுந்தர்சி வந்து இறங்கியிருக்காரு, என்னங்க கதை இது? அதாவது இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் அடுத்து இயக்குறதுன்றதும் நெல்சன் இயக்குறன்றதும் ஏற்கனவே பேசி ஒரு 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 அதாவது அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னா கூட ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் பேசி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் வந்து இதில் நடிச்சிட்ருக்காரு, ஜெயிலர் 2 நடிச்சிட்ருக்காரு. ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆன பிறகு அல்லது அந்த ஜெயிலர் 2 இவருடைய பகுதிகள் முடிஞ்ச பிறகு அடுத்த படப்பிடிப்புக்கு போகணும். ஆனால் அந்த அடுத்த படம்ன்றது அவர் வந்து வெளியில் வந்த தகவல், அவங்களும் ஒத்துக்கிட்ட தகவல், அந்த ராஜ்கமலில் ஒரு படம் பண்ண போகிறேன், கமல் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற ரஜினி அவரே பேட்டியில் சொன்னது. அந்த படத்துக்கான திரைக்கதை எழுதுகிற வேலையில் தான் இப்போ லோகேஷ் இருக்கார். அது வந்து உடனடியாக முடிகிற காரியம் இல்லை, ஒரு 3 மாதம் 6 மாதம் நேரம் எடுக்கிற காரியம். ஏன்னா இது வந்து 2 பெரிய ஆட்கள் நடிக்கும்போது ஒவ்வொரு காட்சியும் பார்த்து எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. எழுதி முடித்த பிறகு 2 பேருக்கு அது மன திருப்தி ஆகணுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ இதுக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர் ஏன்னா இப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்பு பெரும்பாலும் இப்போ ரஜினி சாரோடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க. ஒருவேளை மொத்த தொகுத்து பார்த்து ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தால் கூட ஒரு 10 நாள் 20 நாள் அப்படி இருக்கும். அதுவும் கூட இப்போ இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா அடுத்து ஜூனில் தான் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஜூன் 12. அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஜனவரிக்குள்ளே இப்போ இது அக்டோபர் போகுதுன்னு வச்சுங்களேன், நவம்பரில் முடிச்சிட்டா கூட டிசம்பர் ஜனவரியிலேருந்து அவர் 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்கிறாருன்னு தான் இருக்கும். அதுக்குள்ளே லோகேஷும் தயாராகிட மாட்டார். இப்போ நெல்சனும் வந்து இந்த படம் ஜெயிலர் முடிச்சுட்டு அவர் இன்னொரு தெலுங்கு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அப்போ அவருக்கு பெரிய கேப் இருக்குது. அப்போ இந்த கேப் இருக்கும்போது இதில் ஏன் இன்னொரு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் அவர் தீர்மானிக்கிறத விட அவங்க குடும்பம் தான் தீர்மானிக்கிறாங்க எப்பயுமே. ஆமாம், அதில் இப்போ அந்த சின்ன பொண்ணு சில விஷயங்கள் முடிவு பண்ணாங்க. இப்போ வந்து
இந்த படத்துக்கு சுந்தர் சி இந்த பேர் வந்ததுக்கு ஒரு பின்னணியில் அவங்க ஐஸ்வர்யா அவங்க இருக்காங்கன்றது தான் ஒரு தகவல். அதான் அவங்களும் அந்த படத்தில் பார்ட்னர்ன்ற மாதிரி ஒரு செய்தி. அதுதான் அது என்னென்னா வேல்ஸில் வந்து அவர் ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வேல்ஸில் இப்போ இவங்க சுந்தர் சி வந்து மூக்குத்தி அம்மன் அப்படி ஒன்று பண்ணும்போது அவங்களோட ஒரு உறவு இருக்குது. அப்போ ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம், அவரும் நல்ல கதை வந்தால் பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்ற பேச்சுகள் வரும் இல்லையா. அப்படி வரும்போது என்கிட்ட கூட ரஜினி சாருக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சுந்தர் சி சொல்ல, சரி அதை பேசுவோன்னு சொல்லி பேசி பார்த்தா அது கிட்டத்தட்ட எல்லாமே செட் ஆகிடுச்சு போல் இருக்குது. இப்போ அதான் இந்த படத்தில் வந்து 3 நிறுவனங்கள் இணைய போகிறதா இப்போ சொல்லப்படுது. இப்போ சுந்தர் சி வேல்ஸ் தான் அவங்க ரஜினி சார்கிட்ட கேட்டது, ஒத்துக்கிட்டா. அப்போ வேல்ஸ் இருக்கும். சுந்தர் சி வந்து தொடர்ந்து இவங்க ஏசி சண்முகம் அவங்க பையனோட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய படங்கள்லாம் தயாரிக்கிறது, விநியோகிக்கிறது அல்லது ஃபைனான்ஸ் பண்ணுறதுன்ட்டு அவங்க ஏசிஎஸ் அருண்குமார்னு அவரோட சேர்ந்து இது பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கும் ரஜினி படம் வாங்கும்போது அப்போ இன்னொரு இப்போ சுந்தர் சியினுடைய பங்களிப்பா அல்லது அவருடைய ஒரு சார்பாகவோ அவங்களும் அதில் சேர போகிறாங்க. இப்போ 2 நிறுவனம் சேர்ந்து பண்ணலாங்கும்போது ரஜினி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதா அல்லது ஐஸ்வர்யா சொன்னதான்னு தெரியல, அவரையும் வந்து ஐஸ்வர்யா அவர்களையும் வந்து ஒரு பங்குதாரராக ரஜினி சம்பளத்துக்கு பதில் இருக்கும் இல்லையா. ரஜினி அதான் அந்த கணக்கு. ஏன்னா ரஜினி சம்பளத்துக்கு பதில்னா அப்போ சுந்தர் சி சம்பளத்துக்கு பதில் ஏசிஎஸ்னா ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா. நீங்கள் பங்கு ரொம்ப கம்மியாக, ரஜினி சம்பளம் பெருசு, சுந்தர் சி சம்பளம் சின்னது. அது எப்படி அவங்க பகிர்ந்துக்கிறாங்கன்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் இப்போ சரி, இப்போ படத்தை ஆரம்பித்து பிஸ்னஸில் பகிர்ந்துக்கலாமா அல்லது படம் தொடங்கும் போதே இது பண்ணாங்களான்னு தெரியாது. அவங்களும் ஒரு பங்குதாரராக, அதாவது அவங்க பொண்ணுக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். ஆனால் இதுவும் என்னென்னா, நீங்கள் இந்த தகவல் வெளியில் வந்து அடுத்த நாளே அவர் வந்து விசாலை வச்சு ஒரு படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸு ஷூட் பண்ணுறதா கூட சொல்கிறாங்க. விசால் படத்தை அவர் கடகடன்னு முடிச்சிடுவார் இந்த வருஷத்துக்குள்ளே. அதாவது இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே மூக்குத்தி அம்மன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சுந்தர் சி கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடியவர், 90 நாளில் படத்தை முடிச்சு கடகடன்னு முடிச்சிடுவார். அப்போ இது பொங்கலுக்குள்ளே இந்த படத்தை விசால் படத்தை முடிச்சிட்டாருன்னா பொங்கலுக்கு பிறகு ரஜினி சார் படத்தை ஆரம்பிச்சிருவார்ன்றது தான் தகவல். ரஜினி சார் வந்து கமல் ரஜினி இணையிற படத்தை பற்றி இப்போ சொல்ல வேண்டாம், ஜெயிலருக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னா அட்ராக்ஷன் அதில் போயிடும், கவனம் அதில் போயிடும். ஜெயிலர் வர வரைக்கும் கவனம் அதில் தான் இருக்கணுன்றதுனால இதெல்லாமே அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்க. ஆனாலும் இது மல்லிகைப்பூ மறைச்சி வைக்க முடியாதுன்ற மாதிரி வெளியில் வந்துடுது. அந்த தகவல்கள் இப்போ பரவிட்டுருக்கு. அதான் பொங்கலுக்கு பிறகு இந்த படப்பிடிப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம். அடிச்சிருச்சு சுந்தர் சிக்கு ஜாக்பாட் அடிச்சு. ஆமாம், அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருணாச்சலத்துக்கு பிறகு ஒரு ராசி தான், வேற என்ன. அதான் அவங்க வந்து அதாவது சுந்தர் சி அவர் காலகட்டத்தில் இயக்குனராக வந்தவங்க பல பேர் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் வந்து இன்னமும் இருக்காருன்னா முதல் நிலையிலே இருக்கிறார். ஒன்றும் கீழேலாம் இறங்கி போகல. அவருடைய படங்கள் 40 கோடி 50 கோடி பிஸ்னஸ்லேயே இருக்கிறாருன்றதுக்கு அவங்க ஒரு பெரிய தூண் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்துக்கு அவங்க இருக்கிறதுக்கு பெரும்பாலும் பெரிய வாய்ப்பு இருக்குது. ரஜினிக்கே இவ்வளவு கியூ பேசிகிட்டு இருக்கோம், விக்ரமுக்கு என்னதாங்க அடுத்த படம் இருக்குது? சத்தமே இல்லாமல் இருக்கு. அதான் விக்ரம் வந்து 2 கமிட்மெண்ட்டு இருக்குது. 2 கம்பெனி வந்து முன்பணம் கொடுத்து இருக்குது. இயக்குனர்கள் கதைகள் பேசிட்டு இருக்கிறாங்கன்றது தான். அது ப்ராஜெக்டாக ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல. அதான் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. ரகசியமாக அவங்க வந்து ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னை வரைக்கும் நம்ம வரைக்கும் ஒன்றும் தகவல் எட்டலை. வேலை நடந்துட்டு இருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் இது இன்னொரு விஷயம் விக்ரம் விஷயத்தில் நடந்திருக்கு. இந்த வருஷம் வந்து விசாலுக்கு படமே இல்லாமல் இருந்துச்சு 2025. ஆனால் 2025 பொங்கலுக்கு அவரோட மதகஜராஜா ரிலீஸ் ஆச்சு. அது எத்தனை வருஷம் பழசு, அபூர்வ நிகழ்வு இல்லையா. அது மாதிரியான ஒரு நிகழ்வு விக்ரமுக்கு நடக்கக்கூடுங்கிற மாதிரியான ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க, அவருடைய படம் துருவ நட்சத்திரம் கௌதம் மேனன் இயக்கத்தில் அவர் நடித்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். அந்த படத்தை மீண்டும் இப்போ வெளியிடுறதுக்கான ஒரு முயற்சி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 10-15 வருஷமாக இதே கேள்விப்படுறேன். உண்மைதான். அதாவது அந்த படத்தோட சிக்கல்கள் வந்து இப்போ கௌதம் மேனன் அவரும் படம் தயாரிப்பில் இருந்தார். அந்த படத்தை தயாரித்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்களும் கடனில் இருந்தாங்க. இந்த 2 எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக மாறிடுச்சு. பெரிய தொகையாக மாறி இதில் யாருக்கு என்ன பங்கு, என்ன இவரால் அந்த கடன் ஆச்சா, அவரால் அந்த கடன் ஆச்சா, இந்த படத்துக்கு மட்டும் என்ன ஆச்சு, இப்படி நிறைய
வாத பிரதிவாதங்கள் கௌதமும் இடையில நடிச்சு சம்பாதிச்சுலாம் அந்த படத்துக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் இது பண்ணாரு. நடுவில் வேல்ஸ் வந்து இதை பொறுப்பெடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு. ஏன்னா இதனுடைய பிரச்சனை ஒரு 70-80 கோடி ரூபா பிரச்சனை இருக்குது. அப்பா அந்த அளவுக்கு இதை மீட் பண்ணுறதுக்கு வியாபாரம் இதில் அவ்வளவு இருக்கணும். ஏன்னா இதை வந்து எப்போ ஆரம்பிச்ச படம் அப்போவே எல்லாத்துக்கும் வியாபாரம் பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. இதை வந்து அதை பிரேக் பண்ணி வியாபாரத்தை பெருசாக்க முடியாது, இன்றைக்கி உள்ள விலைக்கு மாற்ற முடியாது. அது அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதில் வந்து சரி 3 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 1 ரூபா வாங்கிட்டு அந்த படத்தை விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் நடந்துட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு இப்போ அண்மையில் வந்து ஒரு பிரபல விநியோகஸ்தர் பார்த்துருக்காரு அந்த படத்தை. அவர் பார்த்து அவர் நீண்ட இடைவெளிக்கு அவர் வந்து இதுக்குள்ளே வரல, இப்போ தான் புதுசாக வராரு. அவர் பார்த்துட்டு படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அது ஓடக்கூடிய படமாக இருக்கும், ஏன் இந்த படம் இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னு தெரியல, நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக அவர் சொல்லியிருக்காரு. உடனே அடுத்த நாளே அவர் வீட்டில் அவர் ஆஃபீஸில் நிறைய இந்த பிரச்சனைக்குரியவர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அந்த விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் முக்கியமாக இருக்கார் இல்லையா அருள்பதி அவர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை பேசி ஒழுங்கு செஞ்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றிகரமாக நடந்தால் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இன்னொன்று இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சவர்னு சொல்லப்படுறவர். அதனால் அவர் வந்து இந்த படம் இப்போ பார்த்தேன் இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னது படக்குழுவுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஒரு வேளை நல்லா ஓடினா இப்போ கொடுக்க வேண்டிய பணத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணுங்கள், என்ஓசி கொடுங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும், ஓடுச்சுன்னா அது இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா சினிமாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் சகஜம் தானே, நட்டோன்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தால் அவருக்கு டக்குன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது உண்மைன்னா ஒரு சூப்பர் ஹிட் படமாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். வெற்றிமாறன் காம்பினேஷன் படத்தோட ட்ரெய்லர் தாங்க பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு புது அட்டம்ப்ட் தான், கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்குது. இடையில வர தனுஷை வேற வம்புக்கு இழுத்துருக்காங்க. என்ன கதை அது? வம்புக்கெல்லாம் இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தது வந்து இந்த அரசனோட இந்த ப்ரோமோ ஒரு 4-5 நிமிஷம் தான். நீங்கள் இதை வந்து 16ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு திரையரங்குகளில் வெளியிட்டாங்க. ஆமாம், 15 ரூபா டிக்கெட்டு. 15 ரூபா டிக்கெட்டு. அதாவது அவங்க வந்து ஒரு 25 திரையரங்கு திட்டமிட்டாங்க. அதில் ஒவ்வொரு முறை திட்டமிட்டாங்க. சில திரையரங்கில் அது 2 முறை 3 முறைன்னு மாறிச்சு. 25ன்றது 50 100 வரைக்குமா மாறிடுச்சு. ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ரெஸ்பான்ஸ் அதுக்கு. இது வந்து அவங்களே எதிர்பாராது புது அட்டம்ப்ட். இன்னும் சொல்ல போனால் சிம்புவே வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாராம், இவ்வளோ இருக்கா அப்படின்றது. அன்னைக்கு வந்து கமலா தேட்டரில் இது போட்டப்ப வெற்றிமாறன் மிஸ்கின்லாம் வந்திருக்காங்க. வெற்றிமாறன்லாம் வந்து முகத்தை மூடிட்டு வெக்கப்பட்டு போயிட்டாரான். நான் வழக்கமாக ஒரு படம் எடுப்பேன், என்ன இவ்வளோ ஒரு ப்ரோமோவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸா அப்படின்றாரா. மிஸ்கின் வந்து என்ன அது நான் ரஜினிக்கு ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன், ரஜினி விஜய் அஜித்னு அவங்க ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன், சிம்புக்கு இவ்வளோ ஃபேன்ஸா, உங்களுக்காகவே நான் அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படிலாம் பேசி அந்த படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட நடிப்பேன். அதான் அந்த அளவுக்கு அதாவது இங்கே இது பண்ணியிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. இப்போவும் வந்து தீபாவளிக்கு பிறகு இப்போ தீபாவளி படங்களோட அந்த ப்ரோமோவை நாங்கள் வந்து இன்ட்ரோவில் போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது இன்ட்ரோவில் 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் தாங்காது இல்லையா, அதை ஒரு 1 நிமிஷமாக 2 நிமிஷமாக கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா தேட்டருக்காரங்க வந்து நாங்கள் அதை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது தானே, கியூரியாசிட்டி தானே, அதனால் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படம் இதில் இந்த ட்ரெய்லரில் இந்த ப்ரோமோவில் ஒரு டைலாக் பேசுனது தான் எல்லாரும். நீங்கள் அந்த அதுக்கு முன்னாடி என்னென்னா அது தேட்டரில் போட்டாங்க இல்லையா, அப்போ வந்து வட சென்னையோட ஒரு தொகுப்பு மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு பண்ணிட்டாங்க. வட சென்னை படத்தில் அது இதில் இருக்கா, இது யூடியூப்பில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தேட்டரில் வந்து அது போடும்போது வட சென்னையில் ஒரு தனுஷ், சமுத்திரக்கனி, அமீர் கேரக்டர் தான் இப்போ இந்த இதில் சிம்பு கேரக்டர்ன்றது ஒரு பொதுவான தகவலாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் அப்படியே தனுஷ் அடிப்பாங்க, அவர் கீழே விழுவார், டக்குன்னு சிம்பு கால் வைப்பாருன்ற மாதிரியான ஒரு எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க. தேட்டரில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அதுக்கப்புறம் டைட்டில் போட்டு இந்த இது கொண்டு வராங்க.
அதில் பார்த்தீங்கன்னா என் கேரக்டரில் யாரை சார் நடிக்க வைப்பீங்க அப்படின்னா தனுஷ் நடிக்க வைங்க. அவர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. உடனே தனுஷ் நடிக்க வைங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு அந்த டைலாக் எப்படி இந்த டைலாக்கை வந்து சிம்பு ஒத்துக்கிட்டாரு, வெற்றிமாறன் வச்சார் அப்படின்றத பார்த்தா இந்த இதையே வந்து மயிலை சிவான்ற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வெற்றிமாறன் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்கார். அதாவது இந்த படத்தில் வந்து நெல்சன் வந்து சிம்பு பேட்டி எடுக்கிற மாதிரி அவர் நிஜத்தில் அவரை எடுத்திருக்கார். அதை வச்சு தான் அவர் இந்த கதைகளுக்குள்ளேயே வராரு அப்படின்றது ஒரு தகவல். அப்போ முதல் வெர்ஷன் பண்ணும்போது இதில் நடிக்கிறதுக்கு அவர் சிம்பு தான் அணுகியிருக்கார். வெற்றிமாறன் வந்து சிம்பு தான் அணுகியிருக்காரு. அது சில காரணங்களால் நடக்காமல் தனுஷை வச்சு எடுத்து அது படம் வெற்றி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த கேரக்டர் என் கேரக்டர் தானே, என் கேரக்டரில் நீங்கள் தனுஷை நடிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொன்ன மாதிரியும் ஆச்சு. இப்போ இப்போ ரைவல்ரி அவருக்கு நேர் போட்டியாளர் வந்து இவர் தான் போது. அப்போ அதை சொல்லும்போது ஒரு பக்கம் ரஜினியும் கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க, இந்த பக்கம் அடுத்து இவங்க வந்து நடிப்பாங்க. இப்போ அவர் ஓப்பனாக டைலாக்ல வந்து அதை கமிட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன் வந்து தனுஷ் அப்படி நடிக்க வாய்ப்பு இருக்கா சிம்பு படத்தில்? அதான் நான் வந்து இந்த 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 ப்ரொமோ ரிலீஸ் இதுக்கப்புறம் பேசினப்ப ப்ரொமோ ரிலீஸ் அப்போவே தனுஷோட முக்கியமான நண்பர் அவர் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா வந்து அந்த திரையரங்கில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு உடனே அவருக்கு அப்டேட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. தனுஷுக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் அவர் வெற்றிமாறனும் அவருக்கும் பெரிய நட்பு இருக்கு இல்லையா. இப்போ இது படம் பெருசாக ஆகுது, இதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குங்கும் போது இது வந்து அதனுடைய வடசென்னையினுடைய கதை தானே. அப்போ இது வந்து ராஜன் கதைங்கும் போது அதுக்கப்புறம் தான் இவர் வராரு. தனுஷு அந்த கதைக்குள்ளே அன்புவாக வர்றதே வந்து ராஜனுக்கு அப்புறம் தான் வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அதான் இந்த படத்தை வந்து 2 பாகமாக பண்ணுறதாகவும் ஒரு திட்டம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல தனுஷு உள்ளே கொண்டு வந்துடலான்னு வெற்றிமாறன் ஒரு யோசனை சொன்னதாகவும் அது வந்து தானு சார் வந்து உச்சி முகர்ந்து வரவேற்றதாகவும் சிம்புவும் அதை ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு தகவல் இப்போ இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இந்த தகவல் இப்போ இருக்குது. ஆனால் இது வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ப்ராசஸ் இருக்குது. இந்த படப்பிடிப்பு நவம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ நம்ம போன முறை இதில் வந்து சமந்தா நடிக்கிறாங்கன்னா இப்போ வந்து சமந்தாவோட டேட்டில் ஏதோ சிக்கல், கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவலும் வந்துருக்கு. இப்போ எப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இதுக்குள்ளே ஒரு பக்கம் வெற்றிமாறன், இன்னொரு பக்கம் தானு சார் 2 பேருமே சிம்புக்கு கொஞ்சம் தனுஷுக்கு ஒரு அணுக்கமானவர்கள் அப்படின்றதுனால சிம்புவும் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டதுனால தான் அந்த டைலாக்கே அவர் பேசுகிறாரு. அதனால் இது நடக்கிறதுக்கு பெரும்பாலும் சாத்தியக்கூறு இருக்குது. கமல் ரஜினி பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்ச மாதிரி இவங்க சிம்பு தனுஷு இந்த படத்தில் இணைகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து விஜய் அஜித் இணைகிறது தான் பாக்கி அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் பேச்சு. நல்லா இருக்கு. ஓகே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.